இதுவரைக்கும் கொம்மேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வெக்டர் பிளேலிஸ்ட்டில் கடந்த 5 வீடியோஸில் அடிப்படையான பல விடயங்களை பார்த்திருந்தோம். அவங்கள பயன்படுத்தி எவ்வாறு சில பயிற்சிகளை செய்கிறது என்பது சம்பந்தமான சில உதாரணங்களை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, முக்கோணி ஏபிசியின் புவியீர்ப்பு மையம் G எனில் தரப்பட்டதை காட்டலாம். மிக இலகுவான விடயம் இது. சரிதானே? வாங்க முதலாவது கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அந்த வகையில் ஒரு முக்கோணம் ஒன்றை கீறேன். சரி, உங்களுக்கு தெரியும் முக்கோணத்தில புவியீர்ப்பு மையம் எவ்வாறு அமைஞ்சிருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும். ஒரு உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு இரு சமகூராக்கி வரையக்கில் 2க்கு 1 என்ற விகிதத்தில் இந்த G என்ற புள்ளி அமைஞ்சிருக்கும். ஸோ இது A, B, Cயாக காணப்பட்டா உங்களோட தானக்காவிகளும் தரப்பட்டிருந்தா இந்த ஜீர தானக்காவி G இருக்கையில் Gயை நாங்கள் எழுதலாம் A காவி ப்ளஸ் B காவி ப்ளஸ் C காவியின் கீழ் 3. சரிதானே? இப்போ இதில் இருந்து 3G காவியானது A காவி ப்ளஸ் B காவி ப்ளஸ் C காவிக்கு சமம். சரிதானே? சரி, இப்போ இதில் இருந்து கேட்கப்பட்ட இனி என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன கேள்வி, அதுக்கு எவ்வாறு இதுல இருந்து மூவ் ஆகுறது தான் முக்கியமான விடயம். இப்ப நாங்க காட்ட வேண்டியது இங்க ரெட்டா எழுதுறேன். ஏஜி காவி பிளஸ் பிஜி காவி பிளஸ் சிஜி காவி ஆனதை 0 மட்டும் காட்டணும். ஸோ உங்களுக்கு விளங்குது ஏஜி காவி என்ற ஆறு ஜி காவி மைனஸ் ஏ காவி. அதே மாதிரி பிஜி காவி என்ற ஆறு ஜி காவி மைனஸ் பி காவி. அதே மாதிரி சிஜி காவி என்ற ஆறு ஜி காவி மைனஸ் சி காவி. அந்த ஃபார்மேட்டில் இவரை நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நான் எழுதலாம் ஜி காவி மைனஸ் ஏ காவி ப்ளஸ் ஜி காவி மைனஸ் பி காவி ப்ளஸ் ஜி காவி மைனஸ் சி காவி ஈக்குவல் 0. ஆகவே டிரெக்டாக விடையே வந்துடுது ஏஜி காவி ப்ளஸ் பிஜி காவி ப்ளஸ் சிஜி காவி ஈக்குவல்ஸ் 0. ரெண்டாவதும் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. முக்கோணி என்ற புவியீர்ப்பு மையம் G எனின் தரப்பட்ட ஏதோ ஒரு காவி கூட்டலானது சிஜிக்கு சமாந்தரம் என்று காட்டாம். இங்கே தரப்பட்டிருக்கிறார்கள் யாரு? 3BG காவி பிளஸ் 3CG காவி பிளஸ் 3GA காவி பிளஸ் 6CB காவி. சரியா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, இதுல இந்த 3 கொமனா எடுத்தோம்னா பிஜி காவி சிஜி காவி ஜிஏ காவி பிளஸ் 6சிபி காவி. இப்ப இதுல இந்த பிஜி காவி பிளஸ் சிஜி காவிக்கு பதிலாக இங்க பாரு, இங்க இருந்து அதுதான் இங்க இருக்கிற இவருக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம்? மைனஸ் ஏஜி காவி என்று போடலாம். மைனஸ் ஏஜி காவிங்கிற யார்? உண்மையிலேயே ஜிஏ காவி. இப்போ இவருக்கு பதிலாக ஜிஏ போட்டோம்டா 6 ஜிஏ காவி பிளஸ் 6 சிபி காவி. சரிதானே? இப்ப இவர் தான் இந்த சிஜி காவிக்கு சமாந்தரம் என்று காட்டணும். சியும் ஜியும் எடுக்கணும். சரியா? எப்படி எடுக்கிறது? இப்ப இவரை நாங்க எகைன் எழுதலாம் 6 கொமனா வச்சுட்டு, சரிதானே? 6 கொமனா வச்சுட்டு ஏ காவி மைனஸ்
ஜி காவி ப்ளஸ் பி காவி மைனஸ் சி காவி. ஸோ இவர் உண்மையில் யார்? 6 ஏ காவி ப்ளஸ் பி காவி மைனஸ் சி காவி மைனஸ் ஜி காவி. ஸோ ஒரு 3 உள்ள கொண்டு போவோம். எங்கட ஈஸிக்காக 3 உள்ள கொண்டு போனால் 2 இன்ட்டு 3 ஏ காவி ப்ளஸ் 3 பி காவி மைனஸ் 3 சி காவி மைனஸ் 3 ஜி காவி. இப்போ 3 ஜி காவிங்கிறால் உண்மையில் யார்? ஏ காவி ப்ளஸ் பி காவி ப்ளஸ் சி காவி. ஸோ 2 வெளியே வச்சுட்டு 3 ஏ காவி ப்ளஸ் 3 பி காவி மைனஸ் 3 சி காவி மைனஸ் ஏ காவி மைனஸ் பி காவி மைனஸ் சி காவி. ஸோ இதில் இருந்து சிம்பிள் பண்ணலாம். 2 இன்ட்டு 2 ஏ காவி சக 2 பி காவி சய 4 சி காவி. இதுல இருந்து எகெயின் இந்த 2 கொமன் எடுத்தோம்னா ஓகே, கொமன் எடுக்கவும் தேவையில்லை. கொமன் எடுப்போம். 4 ஏ காவி ப்ளஸ் பி காவி இவரோட சி காவியை சேர்ப்போம். சி காவியை சேர்த்தா 2 வழி எடுத்து நீங்கள் 2 அவை 3 சி காவி வரப்போகிறேன். இந்த ஏ காவி ப்ளஸ் பி காவி ப்ளஸ் ஜி காவிக்கு பதிலாக நாம் போடலாம் 3 ஜி காவியை போடலாம். அவை 3 சி காவி. இப்போ 3 வழி எடுத்தா 12 ஜி காவி மைனஸ் சி காவி. ஜி காவி மைனஸ் சி காவிங்கிற ஆள் யாரு? சி ஜி காவி. ஆகவே தரப்பட்ட கோவை அல்லது காவி கூட்டல் 12 சிஜி காவிக்கு சமன். ஆகவே தரப்பட்ட கோவை சிஜிக்கு சமாந்தரம். கேள்வி எப்படி இருக்கு? சிஜி காவிக்கு சமாந்தரம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ 2வது கேள்வியும் செய்துட்டோம். மூன்றாவது கேள்வி, முக்கோணி ஏபிசியில் ஏபி பிசி சிஏ என்பவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே டிஇஎஃப் ஆயின் முக்கோணியின் தளத்தில் யாருமோது புள்ளி பி ஆயின் பிஏ பிளஸ் பிபி பிளஸ் பிசி இதே விஷயம்தான். ஓகே, முக்கோணத்தை கருவோம். இதை நீங்களே சிம்பிளா செய்யலாம்னா நம்புறேன். முக்கோணியை தாராங்க. ஏயாம், இவர் பியாம், இவர் சியாம், அது சி காவி. ஏபியிட நடு டியாம், அது டி காவி. பிசியிட நடு இயாம், இ காவி. இதில் நடு எஃப் ஆம், எஃப் காவி. ஆயின் யாதும் ஒரு புள்ளி பி. இதில் எங்கேயும் இருக்கலாம், உள்ளுக்கும் இருக்கலாம், வெளியையும் இருக்கலாம். பி எடுக்கிறது. அப்ப இதில் காவி பி காவி. ஆயின் ஏதோ ஒன்று காட்டுட்டான். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, RHS எடுப்போம். பிடி காவி பிளஸ் பிஇ காவி பிளஸ் பிஎஃப் காவி. ஸோ இதை நாங்கள் எழுதலாம் டி காவி மைனஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நாங்கள் இப்படி எழுதுவோமா? மொத்தமாகவே டி காவி பிளஸ் இ காவி பிளஸ் எஃப் காவி மைனஸ் 3பி காவி. சரியா? இப்போ இந்த டிஇஎஃப் நாங்கள் ஏபிசி சார்பில் மாற்றணும். அதுதான் விஷயம். உண்மையில் டி காவிங்கிறால் யாரு? ஏ பிளஸ் பி பை 2. ஸோ ஏ காவி பிளஸ் பி காவி இங்கு 2. இ காவிங்கிறால் யாரு? பி காவி பிளஸ் சி காவி இங்கு 2. எஃப் காவிங்கிறால் யாரு? ஏ காவி பிளஸ் சி காவி இங்கு 2 மைனஸ் 3பி காவி.
ஸோ இதை கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க ஒரு ஏ இருக்கிறார், இங்க ஒரு ஏ இருக்கிறார், கூட்டி 2ஆல பிரிச்சா ஏ ஆகும். இதே மாதிரி பியும் 2 இடத்துல இருக்கிறார், சியும் 2 இடத்துல இருக்கிறார். இதை நாங்கள் எழுதலாம் ஏ காவி பிளஸ் பி காவி பிளஸ் சி காவி மைனஸ் 3பி காவி. இதுல இருந்து ஏ காவி மைனஸ் பி காவி பிளஸ் பி காவி மைனஸ் பி காவி பிளஸ் சி காவி மைனஸ் பி காவி. ஆகவே பிஏ காவி பிளஸ் பிபி காவி பிளஸ் பிசி காவி இதான் கேட்கப்பட்டது. ஆமாம், சரிதானே? மிக இலகுவாக 3வது கேள்வி நாங்கள் செய்துட்டோம். இப்ப 4வது கேள்வி. 4வது கேள்வி உங்களுக்கு மிக இலகுவாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஏ கமா பி கமா சி ஆகிய காவிகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமற்றவையாகும். அத்துடன் ஏ காவி பிளஸ் ஏ காவி பிளஸ் 2பி காவி சமாந்திரம் சி காவியாகவும் பி காவி பிளஸ் 3சி காவி சமாந்திரம் ஏ காவியாகவும் இருப்பின் இதை என காட்டுக. சரி, எப்படி செய்யறது? இதை 2 மெத்தட்ல செய்யலாம் பிள்ளை. சரிதானே? மெத்தட் 1 எத்தனையாவது கேள்வி? 4வது கேள்வி. மெத்தட் 1. இங்கே ஏபிசி ஒன்று கொண்டு சமாந்திரம் இல்லை. அது ஏ காவி சமாந்திரம் இல்லை பி காவி, பி காவி சமாந்திரம் இல்லை சி காவி. அதே நேரம் ஏ காவி பிளஸ் 2பி காவி சமாந்திரம் சி காவி. அதே போல பி காவி பிளஸ் 3சி காவி சமாந்திரம் ஏ காவி. அப்ப நாங்க முதலாவது தரப்பட்ட இதுல இருந்து ஒரு முடிவெடுக்கலாம். ஏ காவி பிளஸ் 2பி காவி மியூ சி காவி சமாந்தரம் என்றா நாங்க சமப்படுத்த என்ன செய்யலாம்? ஒரு எண்ணியால பெருக்கலாம். இதே போல பி காவி பிளஸ் 3சி காவி சமன் பீட்டா ஏ காவி. இப்ப இவங்கள்ல இருந்து நாங்க ஏதோ ஒரு வகையில ஏயோ பிஏயோ காணணும். சரிதானே பிள்ளையர்? சரி, இப்ப இதை முதலாவது சமன்பாடு எடுக்கிறேன், இதை 2வது சமன்பாடு எடுக்கிறேன். இப்ப 1ஐயும் 2ஐயும் கூட்டினமாக இருந்தால் என்ன நடக்கும்? கூட்டி பார்ப்போம். 1 + 2 கூட்டினால் உங்களுக்கே தெரியும் ஏ காவி பிளஸ் 3பி காவி பிளஸ் 3சி காவியானது மியூ சி காவி பிளஸ் பீட்டா ஏ காவி. ஸோ மற்ற அந்த பீட்டா மியூ பீட்டா போட்ட பக்கம் சி காவியும் ஏ காவியும் இருக்கிறதால இந்த எல்ஹெச்எஸ் பக்கம் இருக்கிறாலையும் அங்காலே கொண்டு போவோம். கொண்டு போனால் 3பி காவியானது மியூ மைனஸ் 3 into சி காவி பிளஸ் பீட்டா மைனஸ் 1 ஏ காவி. ஒரு 3வது முடிவு. இதே போல முதலாவதுல இருந்து 2வது கழிச்ச மண்டா என்ன வரும்? ஏ காவி பிளஸ் பி காவி மைனஸ் 3சி. ஏ காவி பிளஸ் பி காவி மைனஸ் 3சி காவி ஈக்குவல்ஸ் மியூ சி காவி மைனஸ் பீட்டா ஏ காவி. இப்போ இவரில் இருந்தும் நாங்கள் பிஏ கண்டமாக இருந்தால் மியூ மைனஸ் 3 வருமா?
mu plus 3c காவி plus a காவி minus beta minus 1 a காவி. இது நாலாவது முடிவு. ரெண்டையும் சமப்படுத்துறதாக இருந்தால் ரெண்டு பக்கமும் ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா மூன்றால் பிரிக்கிறேன். ஸோ மூன்றால் பிரித்தா இந்த மூன்று இங்கே வரப்போகிறார், இந்த மூன்று இங்கே வரப்போகிறார். வந்தால் இப்போ மூன்றும் நாலும் எப்படியான ஆக்கள்? சமமான ஆக்கள். ஆகவே முடிவு mu minus 3/3 c காவி plus beta minus 1/3 a காவியானது mu plus 3 c காவி plus minus beta minus 1 a காவி. ஆகவே ரெண்டு பக்கமும் a, b காவி இருக்கல அவங்களோட குணகங்கள் சமம். இது ஒரு தியரமாக நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதைத்தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஆகவே mu minus 3/3 equals mu plus 3. சரிதானே? mu minus 3/3 equals mu plus 3. இதில் இருந்து mu minus 3 ஆனது 3 mu plus 9. ஸோ 2 mu 12 mu equals minus 6. சரியா? இப்போ மியூவை கொண்டு நாங்கள் ஏதோ ஒன்றில் அப்ளை பண்ணமாக இருந்தால் அல்லது மற்ற சமப்படுத்தினமாக இருந்தால் பீட்டா மைனஸ் 1/3 ஆனது மைனஸ் பீட்டா மைனஸ் 1. ஸோ பீட்டா மைனஸ் 1 ஆனது மைனஸ் 3 பீட்டா சயம் 3. ஸோ 4 பீட்டா ஈக்குவல்ஸ் சய 2. அவை பீட்டாவானது என்ன வரும்? மைனஸ் 2 வரப்போகுது. ஸோ பீட்டாவானது மைனஸ் அரை. சரியா? ஓகே. இப்போ என்ன காட்ட சொல்லியிருக்காங்க? a plus 2b plus 6c equals 0 என்று காட்டுட்டான். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இருக்க இவர் எடுங்க. a plus 2b ஆனது mu cக்கு சமம். a காவி plus 2b காவி mu c காவிக்கு சமம். mu வந்துட்டு minus 6c. ஆகவே a காவி plus 2b காவி plus 6c காவியானது 0க்கு சமம். சரிதானே? இது எங்களுக்கு தெரிஞ்ச தியரத்தை வச்சு நாங்கள் நிறுவலாம். இதை இன்னொரு வகையிலையும் நிறுவலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காவி கூட்டலை நாங்கள் கேத்திர கணித வடிவத்தில் கொண்டு வரோம். சரிதானே? சரி, அதை அப்படின்னு பார்ப்போம். முதலாவதா சொல்றாங்க a காவி b காவி. இது மெத்தட் 2. அதே நாலாவது கேள்விதான். சரியா? இது a காவி என்று எடுக்கிறோம். b காவி என்று எடுக்கிறோம். இது a காவி, இது b காவி. சரியா? இப்ப முதலாவது என்ன சொல்றாங்க? a plus 2b. இவரையும் b என்று எடுத்தால்
a plus 2b ஆனது சீக்காவிக்கு சமாந்தரம். இந்த திசையில சீக்காவி இருக்க போறார். ரைட்டா? சீக்காவிக்கு இது சமாந்தரம் என்ன? இந்த திசையில சீக்காவி காணப்பட போகுது. இதோட பருமன் எங்களுக்கு தெரியாது, ஆனா சீக்காவி காணப்படலாம். சரி, அது உண்மையிலேயே இவர் வந்துட்டு எப்படி இருப்பாருண்டா a காவி பிளஸ் 2b காவி. இப்ப எங்களுக்கு தரப்பட்டது என்ன? இவர் வந்துட்டு சமாந்தரம் அவை சமன் மியூசி. சரிதானே? சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க? b பிளஸ் 3c. b பிளஸ் 3c பீட்டா இன்டு a. ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச b இங்கே இருக்காரு தானே? அதாவது உதாரணத்துக்கு இது ஒரு p கீவோடு குறிச்சனாக இருந்தால் இது b. இப்போ b பிளஸ் 3c. இப்போ b பிளஸ் 3c c என்ற ஒரு காவியை நான் குறிக்கிறேன். குறிச்சிட்டு அதில் 3 மடங்கு நான் எடுக்கிறேன். 3 மடங்கு எடுத்தா a பிளஸ் 3cங்கிறால் ஏக்கு சமாந்தரம். அப்போ என்ன மீனிங்? இது இதுக்கு நான் சமாந்தரம் இல்லாத மாதிரியே கீறேன். இந்த இருக்கு. சரிதானே? பாருங்க, திருப்பி வரும். ஓகே, இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இவர் பி, இவர் 3c. சிங்கிறாள் விடத்தை இருக்கிறார். 3c என எடுக்கிறார். 3c எடுத்தா இந்த b பிளஸ் 3cங்கிறாள் யாரு? உண்மையில b பிளஸ் 3cங்கிறாள் இந்த திசையில இருக்கிற காவி. இதுதான் உண்மையில b பிளஸ் 3c. ஆனா இவர் என்னவா? ஏ திசையில இருக்கிறார். ஆகவே பீட்டா இ. சரிதானே? இப்ப உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு ஏதாவது சொல்ல இயலுமா? எங்களுக்கு இருக்கிற மெயின் க்ளூ இந்த பாயிண்ட் இருசமகூறிடுது. இது இருசமகூறிடுது. அதே நேரம் இருசமகூறிட்டு இது இங்கால சந்திக்குது. ஓகே, அப்ப எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச முக்கோணிட இயல்புகளை பார்க்கிறோம். இப்படி ஒரு முக்கோணியில இவரையும் இருசமகூர்றமா ஒரு கோடு வரையப்பட்டால் என்ன செய்யும்? அந்த கோடு எப்படி இருக்கும்? அதாவது நடுப்புள்ளிகள் இணைப்பு சமாந்தரமா இருக்கிற அதே வேளையில இந்த மூன்றாவது பக்கத்துல அரைவாசா காணப்படும். சரிதானே? இங்க எங்களுக்கு தந்த ப்ரூஃபின் படி ஒரு பக்கம் நடுப்புள்ளியா இருக்கு. சரியா? அதே நேரம் இந்த b பிளஸ் 3cங்கிறாள், இந்த b பிளஸ் 3cங்கிறாள். அதே நேரம் இங்க பாருங்க, இவர் 3c, இவர் 3c காணப்படுறார். எங்களுக்கு ஏற்கனவே தந்த தரவின்படி a பிளஸ் 2b இவர் மியூசியா காணப்படுறார். இந்த a பிளஸ் 2bயும் இந்த 3cங்கிற அந்த கோடும் உண்மையில சமாந்தரம். சரிதானே? ஆகவே ஒரு பக்கத்துல நடுப்புள்ளியிலால வரப்படுற கோடு அதுல 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாக இருந்தால் என்ன முடிவு? அதுல மிச்ச பக்கத்தையும் இருசமகூறு.
ஆகவே நாங்கள் இங்கே எடுக்கலாம். என்னத்தை எடுக்கலாம்? இப்போ நான் புள்ளிகளை குறிச்சா மட்டும்தான் ஈஸியாக காணலாம். சரி, அப்போ நான் குறிக்கிறேன். இவர் ஏ என்று குறிக்கிறேன், இவரை பி என்று குறிக்கிறேன், இவரை நான் சி என்று குறிக்கிறேன். ஸோ அப்போ இவரை டிஇ என்று குறிக்கிறேன். குறிச்சா முக்கோணி ஏபிசியில் சரியா பிஇ இசிக்கு சமாந்தரம், சாரி ஏசிக்கு சமம். அதே நேரம் ஏசி டிஇக்கு சமாந்தரம். ஆகவே நடுப்புள்ளி தேற்றப்படி என்ன சொல்லலாம்? நாங்க ஏசி டு டிஇ, அதே நேரம் ஏடி டிபி. சரிதானே? ஆகவே ஏசி டு டி இதுல இருந்து எடுத்தமாக இருந்தால் ஏசிங்கிறால் யாரு? ஏ காவி பிளஸ் 2பி காவி. இவர் வந்துட்டு 2 இன்டு டிசி காவி யாரு? 3சி காவி. அவை ஏ காவி பிளஸ் 2பி காவி மைனஸ், சாரி, இங்க டிஇ காவியத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அவை அவர் வந்துட்டு இங்க மைனஸ் இங்க வருவார். அவை பிளஸ் 6e காவி ஈக்குவல்ஸ் 0. சரியா? அவை இது மெத்தட் 2. அவை 4வது கேள்வி நாங்கள் 2 முறையில் செஞ்சிட்டோம். இது மிக இலகுவான விடயம். உங்களுக்கு இந்த படத்தை போட்டுட்டு நான் கதைக்கிறத ஒப்சர்வ் பண்ணிட்டு பிறகு நீங்க இந்த படத்தை போட்டு இது இதால போகுது, இது இதால போகுது, இதுக்கு இது சமாந்தரம், இதுக்கு இது அரைவாசி, இதுக்கு இது அப்படி நீங்க உங்களோட மைண்ட்ல நீங்க இதை அந்த படத்தை அப்படியே கற்பனையில வச்சுட்டு நீங்க அதை மைண்ட்ல அந்த படத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்குள்ளாலே நீங்க சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சரியான பிம்பம் விழும். அதன் மூலமா தான் நீங்க இதை சரியா செய்யலாம். சரிதானே? ஆகவே இந்த சமன்பாட்டை பிரயோகிச்சு செய்யறது மிக இலகுவான வழி. ஆனா இந்த கேத்திரணியத்தை பயன்படுத்தி செய்யறதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழக வேண்டும். ஒரு தடவை நீங்க இதை ஐடியா எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும். சரிதானே பிள்ளைய? சரி, அடுத்தது 5வது கேள்விக்குள்ள போவோம். ஒழுங்கான அறுகோணி ABCDEFல் மையம் ஒவ்வாகும் எனின் தரப்பட்ட காவி கூட்டல் இது ஒன்றுக்கு சமம் காட்டுறேன். சரிதானே? சரி, இத காவி கூட்டலாவே தரப்பட்டிருக்கு இல்லையா? முதல்ல நாங்கள் ஒரு அறுகோணியை கீழ்கொள்வோம். அதான் மிக முக்கியமான விடயம். இங்க இது ஒரு சமபக்க அறுகோணி என கருதுங்க. 3, 6 பக்கம். சரி, இப்போ நான் படத்தை குறிக்கிறேன். ABCDEF. சரி, நான் இதில் கேட்கப்பட்டிருக்காங்க என்ன? ABACADEEAF. மையத்துக்குள்ளாலையும் போகணும். சரி, அவங்க கேட்டதன்படியே நான் குறிக்கிறேன். AB இருக்கிறார், இப்போ AC, இப்போ AD, இப்போ AE, இப்போ AF. சரிதானே? சரி,
குறிச்சிட்டு மையம் இந்த ஏடியில அரைவாசியில் இருக்க போறார். இவர் தான் மையம். சரிதானே? ஓகே. இப்ப நான் இவரை அதாவது ஏபியை நான் ஏ என்று எடுக்கிறேன். எடுத்தா இந்த பிசியை நான் பி என்று எடுக்கிறேன். எடுத்தா எனக்கு சொல்லிடுமா நீங்க இந்த ஓடி இவர் என்னவா இருப்பார்? அவரும் பியா தான் இருப்பார். அதே மாதிரி ஏஓ இவரும் என்னவா இருப்பார்? பியா இருப்பார். அது டோட்டலா 2பியா இருப்பாங்க. சரியா? இப்ப உங்களுக்கு சொல்லுங்க, ஏசி காவி என்ன வரும்? ஏ காவி பிளஸ் பி காவி. சரியா? ஏடி காவியை நாங்க கண்டுட்டோம், 2b காவி. இதே போல ஏஇ காவி என்ன வரும்? ஏஇ காவி உண்மையில் யாரு? ஏடி காவி பிளஸ் டிஇ காவி. டிஇ காவி உண்மையில் யாரு? மைனஸ் ஏ. ஸோ இவர் வந்து 2b காவி மைனஸ் ஏ காவி. இதே மாதிரி ஏஎஃப் காவியை காணலாமா? ஏஎஃப் காவி. ஏஎஃப் காவி எப்படி காணலாம் சொல்லுங்க. எங்களுக்கு ஏடி காவி தெரியும், ஏசி காவி தெரியும். ஸோ ஏஎஃப் காவி சிடி காவிக்கு சமம். சிடி காவி சிஏ காவி பிளஸ் ஏடி காவி. ஸோ சிஏ காவிங்கிறது ஏசி காவியிட மைனஸ். ஸோ மைனஸ் ஏ காவி மைனஸ் பி காவி பிளஸ் ஏடி காவி 2b காவி. அது பி காவி மைனஸ் ஏ காவி. சரிதானே? இப்ப தரப்பட்ட எல்லாத்தையும் கூட்டணமாக இருந்தால் விட கிடைக்கும். கேட்கப்பட்டது என்ன? ஏபி காவி பிளஸ் ஏசி காவி பிளஸ் ஏடி காவி பிளஸ் ஏஇ காவி பிளஸ் ஏஎஃப் காவி. ஏபி காவி உண்மையில் யாரு? ஏ காவி. ஏசி காவி யாரு? ஏ காவி பிளஸ் பி காவி. ஏடி காவி 2b காவி. ஏஇ காவி 2b காவி மைனஸ் ஏ காவி பிளஸ் ஏஎஃப் காவி பி காவி மைனஸ் ஏ காவி. ஸோ இதுல இருந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணமாக இருந்தால் என்ன வரும்? காட்ட வேண்டியது என்ன? ஏஓ காவி. ஓகே. அப்போ ஏஓ காவி பியில் வரணும், ஏ எல்லாமே இல்லாமல் போகணும். 2a 2 மைனஸ் ஏ போயிட்டு 3b 5b 6b. 6b காவிங்கிறாள் யார் உண்மையிலேயே? ஏஓ காவி. 6 ஏஓ காவி. சரிதான்? ஸோ இங்கே இந்த அப்ளைட் கேள்விகள் செய்யக்குள்ள கேள்வியை வாசிச்சுட்டு இந்த படத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருக்கா கேள்வியை வாசித்து கேட்கப்பட்டது என்ன, அது எவ்வாறு நாங்கள் அடையலாம் என்றதை நாங்கள் தெளிவாக மைண்டில் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணினால் மட்டும்தான் நாங்கள் சரியான விடையை சரியான மாதிரி அடைய முடியும். சரிதானே? சரி, வாங்க 6வது கேள்விக்குள்ள போவோம். 6வது கேள்வி ஓஏசிபி ஒரு இணைகரமாம். இங்க பாருங்க, இங்க ஓஏசிபி என்று தந்திருக்காங்க. நாங்க வழமையா ஓஏபிசிடி தான் சொல்றது, இங்க ஓஏசிபி என்று தந்திருக்காங்க. நாங்க வழமையான மாதிரி பிழையா குறிச்சிருவோம். குறிச்சோம்னா எல்லாமே பிழைச்சிடும். சரிதானே? இங்க கவனமா இருக்கணும். முதல்ல ஒரு இணைகரத்தை கீறுவோம்.
சரி கீறிட்டு ஓ ஏ சிபி மிக முக்கியம். சரிதானே? பிறகு ஏபி என்பவற்றின் தானக்காவியல் தந்திருக்காங்களாம். இதில் தானக்காவி ஏ, இதில் தானக்காவி பி, ஓவில் இருந்து. அதுக்காக தான் அப்படி குறிச்சிருக்காங்க. ஏசி ஏபிட நடு சாரி ஏசி பிசி என்பவற்றின் நடுப்புள்ளிகள் டிஇயா. இவருடைய நடு டி, இவருடைய நடு இ. சரியா? இப்ப ஓடி ஏபி என்பன எக்ஸில் இடைவெட்டி. ஓடிய கருவம் ஓடி ஏபி என்பன எக்ஸில் இடைவெட்டின் இந்த புள்ளி எக்ஸா எல்லாம் போயிட்டு சாரி. எக்ஸில் இடைவெட்டின் ஓஎக்ஸ் காவிய கேட்குறாங்க. ஓஎக்ஸ் காவிய ஏதோ ஏ காவி பி காவி என்னும் வடிவில் எழுதப்படலாம் என காட்டுட்டாங்க. சரியா? சரி, இதை வாய்ச்சி உங்களுக்கு சில விடயங்கள் விளங்கணும். இவங்க நடு இதுக்கு இது நடு. இப்ப இணைகரம் ஓஏசிபியில் சொல்லுங்க பார்ப்போம். ஏடி வந்து இவற்றை நடு. இப்போ தானக்காவி மடி மாத்துறதாக இருந்தால் ஏடி உண்மையில யாரு? ஹாஃப் ஓபி. ஆகவே ஏடிட காவியை நாங்கள் எழுதலாம் b/2. இதில் ஒரே போக்கு, ஒரே திசை, ஒரே பருமன் என்ற விஷயங்கள் நான் திருப்ப எழுதல. இதே போல பிஇஐ நான் எழுதலாம் ஹாஃப் ஏ அல்லது a/2. சரிதானே? இப்ப முக்கோணி ஓஏடியில ஓடியை நான் சொல்லலாம் ஏ காவி பிளஸ் b/2 காவி. சரிதானே? சரி, இதே மாதிரி நான் இன்னொரு கோடு இங்க வரைஞ்சால் என்னால் ஓஇஐயும் சொல்லலாம். அதாவது முக்கோணி ஓபிஇல ஓஇயை நான் சொல்லலாம் ஓபி காவி பிளஸ் பிஇ காவி. ஸோ அது பி பிளஸ் a/2 வந்து வரும். a/2 பிளஸ் பி. சரியா? இப்போ வாங்க ஓஎக்ஸுங்கிறால் உண்மையிலேயே ஓஎக்ஸ் காவிய நான் லம்டா ஓடி காவி என்று எழுதலாம். சரியா? அவை லம்டா ஓடி காவிக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? a பிளஸ் b/2 எழுதலாம். சரிதானே? எழுதலாமா இல்லையா? வடிவா எழுதலாம். ஓகே.
இப்ப AXங்கிற காவி மியூ AB காவி. சரிதானே? இப்ப AB காவிங்கிறாள் யாரு? B மைனஸ் A காவி. ஸோ இவரை நான் எழுதலாம் மியூ B மைனஸ் A காவி. ஸோ இப்போ இவங்களில் இருந்து இங்கிருந்து வரேன் நான். இந்த படம் தேவை. கீழே எடுத்தேன்னு சொன்னால் குழம்பிடும். சரிதானே? முக்கோணி OAXல காவி கூட்டல பாவிச்சமாக இருந்தால் OX காவியானது OA காவி பிளஸ் AX காவி. சரியா? இப்ப எங்களுக்கு OX காவி தெரியுமா இல்லையா? OX காவி தெரியுமா இல்லையா? நாங்க இங்கே கண்டிருக்கோம். இந்த இருக்கு lambda A பிளஸ் B by 2. OA காவி வந்து A காவி பிளஸ் AX காவியை நாங்கள் கண்டிருக்கோம் மியூ பீட்டா காவி மைனஸ் A காவி. ஸோ இவங்களில் இருந்து நான் சொல்லி இயலும் lambda A காவி பிளஸ் lambda by 2 B காவி சமன் 1 minus mu A காவி plus mu B காவி. இதில் இருந்து lambda-வானது 1 minus mu lambda by 2 ஆனது mu. இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கொண்டா lambda mu என்னால காண இயலும். ஒன்றை இரண்டையும் கூட்டினாலே lambda plus lambda by 2 equals 1. ஸோ மூன்றிங்கில் 2 lambda equals 1. அவை இவரில் இருந்து lambda-வானது 2 3 வரும். ஸோ lambda 2 3 இருந்தால் மியூ 3 3. இப்போ மியூங்கிறால் யார் உண்மையில் AX. இப்போ உங்களுக்கு கேள்வியை பார்ப்போம். OX அல்ஃபா A பிளஸ் பீட்டா B என்று குறிக்கட்டான். OX குறிக்கட்டான். குறிச்சிருப்போமே நாங்கள் எங்கே குறிச்சிருக்கோம் பாருங்க. lambda A பிளஸ் இந்த இருக்கு lambda A plus B by 2 இவர் தான் அவங்க கேட்ட ஃபார்மேட். ஸோ அல்ஃபா வந்து லாம்டாவுக்கு சமன், பீட்டா வந்துட்டு ஹாஃபுக்கு சமன். ஸோ உண்மையில் அவங்க கேட்ட அல்ஃபா வந்துட்டு 2 3, பீட்டா வந்துட்டு 1 2. சரிதானே பிள்ளையே? சரி. அவை இங்க மியூங்கிறால் யாரு? AX ABயிட 1 3 பங்கு. ஆகவே இந்த X என்ற புள்ளி ABய முச்சம கூறு. சரிதான்? ஸோ இதுவும் கேட்கப்பட்ட கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எங்களுக்கு OX ஏதோ ஒரு வடிவில் கேட்டிருக்காங்க. ஸோ OX காணணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு இருக்கிற காவிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்காலையும் இங்காலையும் ப்ளே பண்ணிட்டு இவங்களை செய்யணும். சரிதானே? சரி. இப்போ 7வது கேள்வி ஒரு கேள்வி இருக்குது. இதை நான் நீங்கள் செய்யுங்க என்று நான் உங்களோட பயிற்சிக்காக விடுறேன். சரியா? ஏதோ 4 AB காவி, CB காவி, CD காவி, AD காவி, அதை ஏதோ ஒரு PQRS பெருக்கி வார பெருமானம் வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் அவங்களோட கொடுத்தவை
PR ஈக்குவல்ஸ் QSன்னு காட்டலாம். ஸோ A என்ற ஒரு காவியில் தொடங்கி நீங்கள் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு ஒரு நாட்பக்கலாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்புறம் இந்த பங்கு இந்த குணகங்களை வச்சு கொண்டு நீங்கள் முயற்சி செய்து இந்த ஃபார்மேட் எடுங்க. சரிதானே? அது நான் ஒரு சிம்பிளாக கொஞ்சம் பயிற்சிகளை தந்து உங்களுக்கு காவிகளை எவ்வாறு செய்யலாம் என்பதற்காக நான் வடிவாக காட்டியிருக்கேன். சரிதானே? சரி, உங்களுக்கு இந்த 6வது கேள்வி கொஞ்சம் மயக்கமாக இருக்கலாம். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்ப திரும்ப செஞ்சு அந்த ஐடியா இங்கே என்ன கேட்குறாங்க, நாங்கள் அதை எப்படி காணலாம் என்றதை காட்டி அதை வடிவாக செய்யணும். ஸோ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி ஏபியை முச்சமாக கூறிடும், எக்ஸ் என்ற புள்ளி ஏ முச்சமாக கூறிடும் என்றது தான் கேள்வி. அது இங்கே மியூவை வந்து நாங்கள் என்னென்று எடுத்துட்டோம், 1/3 எடுத்தா இந்த பங்கு ஏபியிட 1/3 பங்கு. இது 1/3 சரிதானே, முச்சமாக கூறிடும் விஷயம். சரிதானே? அப்போ ஒரு 5 வீடியோவில் நாங்கள் படித்த அடிப்படையான விடயங்களை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு காவிகளை செய்யலாம் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான சில பயிற்சிகளை பார்த்துருக்கிறோம். இதற்கு பிறகு அடுத்த வீடியோவில் நான் காவியிட குற்றுப்பெருக்கம், அடுத்தது க்ராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், சரிதானே, குற்றுப்பெருக்கம், குறுக்கு பெருக்கம், இவங்களை பற்றின வீடியோஸை நான் அடுத்ததாக தர இருக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்களையும் சம்மந்தப்பட்ட ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் கம்பைன் மேத்ஸுக்குரிய எல்லா மொடியூல்ஸ் அல்லாத எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குரிய அதையும் நாங்கள் ஒரு ஓர்டரில் உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக தருவோம். நீங்கள் வீடியோஸை பார்க்குறது மூலமாக ஒரு பாடத்தில் சகல விதமான அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த வெக்டர் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஓர்டரில் பார்த்து வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வெக்டர் பற்றின ஒரு பூரண அறிவு கிடைக்கும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். சரிதானே?